அமெரிக்காவிலும் பிறந்தது புத்தாண்டு. வான வேடிக்கைகளுடன் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்ட மக்கள். 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட 231 பேர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தடையை மீறி போராட முயன்ற புகாரில் நடவடிக்கை. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை 2 ரூபாய் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வந்தது. பெட்ரோல் லிட்டருக்கு 96 ரூபாய் 26 காசுகளுக்கு விற்பனை. தமிழ்நாட்டில் நேற்று 4 இடங்களில் மிக பலத்த மழை பதிவு. நெல்லை மாவட்டம் ஊத்து பகுதியில் அதிகபட்சமாக 18 சென்டிமீட்டர் மழை பதிவானது. உரிமையியல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை எடப்பாடி பழனிசாமியின் கட்சி அதிகாரங்களை திரும்பப் பெற வேண்டும். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் பதில் மனு தாக்கல். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி ஒருங்கிணைந்த அதிமுக குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தகவல். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா புகைப்பட கண்காட்சியை சுற்றுலா பயணிகள் பார்வையிட அனுமதி. கண்காட்சியை 1 வார காலம் இலவசமாக பார்வையிடலாம் என்று அறிவிப்பு. இரண்டு மாவட்டங்களில் மதியம் 1 மணி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சிறு சேமிப்பு திட்ட வட்டியில் மாற்றமில்லை, மத்திய அரசு அறிவிப்பு. ஆன்லைன் மோசடிகளை தடுக்க 3 வகை வங்கி கணக்குகள் இன்று முதல் மூடப்படும். ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. விண்வெளி ஆய்வு நிலையத்தில் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்ந்த நாசா குழுவினர். விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை சுற்றி வரும்போது 16 முறை சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தை கண்டதாக நெகிழ்ச்சி. நட்சத்திரங்களை துரத்துவது போன்று ஸ்பேஸ் எக்ஸ் செயற்கைக்கோளின் வீடியோ காட்சி வெளியீடு. நேற்று மாலை தன் அமெரிக்க கண்காணிப்பு தளத்திலிருந்து பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் வைரல். எக்ஸ் தளத்தில் தனது பெயரை மாற்றிய எலன் மஸ்க். கேக்கியஸ் மேக்சிமஸ் என மாற்றியதால் நெட்டிசன்கள் கலவையான விமர்சனம்.